அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ குர் ரப்பி அத்ஹல்னி முத்ஹல சிதிகின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சிதிக் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. ரப்பிஸ் ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஸனாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மேலப்பாளையம் தௌஹீத் பேரவையின் சார்பாக வாரந்தோறும் நடைபெறக்கூடிய உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சியிலே நாம் ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எண்ணற்ற சான்றுகளை நமக்கு வழங்கியிருக்கிறான். அதனுடைய உதவியை கொண்டுதான் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அனைத்து சான்றுகளும், வானமாகட்டும் பூமியாகட்டும் அல்லது நாம் குடிக்கின்ற நீராகட்டும் பயன்படுத்துகிற உணவுகளாகட்டும், இப்படி எண்ணற்ற அருட்கொடைகளை சொல்லி காட்டுகிற இறைவன் காற்றை பற்றியும் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். உயிரினம் வாழ்வதற்கு சுவாசித்து தன்னுடைய உயிரை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மூலதனமாக இந்த காற்று இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது அத்தியாயம் 164வது வசனத்தில் இந்த காற்றை ஒரு சான்றாக சொல்லி காட்டுகிறார். வ தஸ்ரீஃபர் ரியாக வ ஸஹாபில் முஸ்ஸஹிரி பைன ஸமாஇ வல் அர்ல் லஆயாத்தில் லிகௌமி யர்கிலூன். அல்லாஹ் சொல்கிறான், பல அருட்கொடைகளை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். வானம் ஒரு அருட்கொடை, பூமி ஒரு அருட்கொடை, இரவு பகல் மாறி மாறி வருகிறதே அது ஒரு அருட்கொடை, கடலில் செல்லுகின்ற கப்பல் இருக்கிறதே அது ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இறக்கி வைக்கின்ற அந்த மலை ஒரு அருட்கொடை. இப்படி அருட்கொடைகளை சொல்லி வருகிற இறைவன் இந்த காற்றை பற்றி சொல்லுகிறான். காற்றுகளை மாறி மாறி வீச செய்கிறானே அது ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி இந்த இரவு பகல் மாறி மாறி வருகிறதோ அதுபோல காற்றுகளை அல்லாஹ் மாறி மாறி வர செய்கிறான். ஆனா நம்மெல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம்? ஒரே ஒரு காற்றை கொண்டுதான் ஒட்டுமொத்த உலக மக்களும் உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் நினைச்சிருக்கிறோம். பெரும்பாலான மக்கள் அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை பற்றி திரு குர்ஆனிலே எப்படி வகைப்படுத்துகிறான் தெரியுமா? காற்று 8 வகையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காற்றுடைய வகைகள் எவ்வளவு? எப்படி சூனத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறதோ அதுபோல காற்றை 8 வகைகளாக அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். ஒவ்வொரு காற்றும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய கட்டளை. அந்த காற்று
எவ்விதமான தாக்கத்தை இந்த பூமியில் ஏற்படுத்துகிறது. அதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் வகைப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். இப்போ வசப்படுத்தப்பட்டுள்ள இந்த காற்று அல்லாஹ்வுடைய சான்று, இது ஒரு அருட்கொடை. இதுல கூட சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவதாக அல்லாஹ் ஒரு காற்றை சொல்லி காட்டுகிறான், முபஸ்ஸிராத் என்ற காற்று. இந்த காற்று எந்த வகையை சார்ந்த காற்று என்றால் நற்செய்தி சொல்லக்கூடிய காற்று. இந்த முபஸ்ஸிராத்ங்கிற காற்று எப்படி வாழக்கூடிய உயிரினங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு காற்று. இந்த காற்று வந்த பிறகுதான் மேகம் கருக்கிறது. அதற்கு மத்தியிலே அல்லாஹ் மழையை ஏற்படுத்துகிறானா இல்லையா? அதெல்லாம் இந்த முபஸ்ஸிரா நற்செய்தி சொல்லும் காற்றை கொண்டுதான் ஏற்படுத்துகிறான். ஒரு கோடை வெப்பத்தை நாம கண்ணு முன்னால பார்க்கிறோம், அதோடைய தாக்கத்தை, வியர்வையை, வெப்பத்தை அனுபவிக்கிறோம். அப்ப இடையில ஒரு விதமான குளிர்ந்த காற்று வருதா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் முபஸ்ஸிரா நற்செய்தி சொல்லு காற்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த காற்றுக்கு பிறகு அந்த உயிரினங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக, இந்த வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக மழையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இந்த காற்றை கொண்டு அந்த மழையை நற்செய்தி சொல்லுகிறான். வஹுவல்லதி யுஸ்லி ரியாக புஸ்ரம் பைன யதை ரஹமத்திஹி ஹத்தா இதா அக்கல்லத் சஹாபன் சிக்காலன் சுக்குனாகுலி பலதி மையத்து. இந்த காற்றை கொண்டு மழையை ஏற்படுத்தி மழையிலிருந்து எப்படி வறண்ட பூமியை உயிருள்ளதாக ஆக்குகிறானோ அதுபோல நீங்கள்லாம் இறந்த பிறகு மீண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உயிர் கொடுத்து என்ன பண்ணுவான்? மறுபடியும் உங்களை எழுப்புவான். இந்த காற்றை கொண்டு அல்லாஹ் ஒரு நற்செய்தியாக அதை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் என்ற முதல் வகை காற்றை நாம பார்க்கிறோம். இப்ப இது போல காற்றுகளை நாம் உணரும் பொழுது அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணணும்? அந்த காற்றை நமக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹுவை நாம் புகழ வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காற்றின் மூலமாக அந்த மழை ஏற்படும் பொழுது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியன் என்ற ஒரு பிரார்த்தனையை செய்கிறாங்க. யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கு. அதே நேரத்தில் கூடுதல் மழை பெய்து விட்டால் அல்லாஹும்ம ஹவைலனா வலா அலைனா, இதை சுற்றுப்புறங்களுக்கெல்லாம் அனுப்பி மற்ற உயிரினங்களும் இதன் மூலம் பயனடையக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்து என்று நமக்கு பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், தென்காசியில குற்றாலத்தில் என்ன ஆகுது? தண்ணீருடைய தாக்கம் அதிகமாகி அது ஊருக்குள்ள எல்லாம் புகுந்து பிரார்த்தனையுடைய வலிமையை நாம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கணும். அதுல கூட ஒரு சகோதரர் என்ன பண்றாரு? மரணத்தை தழுவுகிறார். அது இறைவன் நாடியது. ஆனா அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ் சுற்றுப்புற மக்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தினானா இல்லையா? அப்ப இது போல அதனுடைய சான்றுகளை நாம் பார்க்கும் பொழுது அது குறித்து நாம் அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் அந்த முபஸ்ஸிராத் என்னும் நற்செய்தி சொல்லக்கூடிய காற்றாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்து இரண்டாவது காற்றாக தாரியாத் என்ற ஒரு காற்றை அல்லாஹ் சொல்கிறார். இந்த காற்றுடைய தன்மை என்ன? புழுதியை பரப்பக்கூடிய காற்று. புழுதி என்றால் இந்த காற்று தரையில் பட்டு தரையில் இருக்கக்கூடிய அந்த புழுதியை அப்படியே பரப்பி என்னாகும்? ஒரு விதமான அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தும். இந்த சுழல் காற்றெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள், கூலங்கள், செடி கொடிகள் இதையெல்லாம் அப்படியே வானத்துக்கு உயர்த்தி கொண்டு போகக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நாம வலைத்தளங்கள்ல செய்திகள்ல எல்லாம் பார்க்கத்தானே செய்கிறோம். இப்போ இந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன படிப்பினை ஏற்படுத்துகிறான் என்றால், இந்த காற்று நிலத்தில் விளைகிற பூக்கள் இருக்கா இல்லையா, அதனுடைய இந்த மகரந்த சேர்க்கை, அதனுடைய ஒரு வளர்ச்சிக்கு இந்த காற்று பயனுள்ளதாக இருக்கிறது. அத்தாரியாத்துங்கிற இந்த காற்று அந்த நிலங்களில் விளையக்கூடிய பயிர்கள், அந்த நிலங்களில் வளரக்கூடிய செடி வகைகள், கொடி வகைகள்
மற்ற மற்ற தாவரங்கள் வளரக்கூடிய ஒரு வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இந்த தாரியாத் என்னும் காற்று இருப்பதாக நாம் என்ன பண்றோம், இதுல நாம பார்க்கிறோம். அப்ப இதை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன நன்மைகளை ஏற்படுத்துகிறான், எப்படி முபஸ்ஸிராவை கொண்டு மலையை ஏற்படுத்தி நமக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துகிறானோ அதுபோல தாரியாத் என்ற ஒரு காற்றை வழங்கி அதன் மூலமாக தாவரங்களை செழிப்பாக வரச் செய்து பசுமையாக வரச் செய்து நாம் இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே கூலிங்காக ஒரு குளிர்ந்த ஒரு பிரதேசமாக இன்னும் அழகான கனி வகைகளை நாம் சாப்பிடக்கூடிய வகையில அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், ஒரு சில நன்மைகளை இதில் நமக்கு ஏற்படுத்துகிறான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான் முர்சலாத், தொடர்ச்சியாக அனுப்பப்படும் காற்று. இந்த தொடர்ச்சியாக அனுப்பப்படக்கூடிய இந்த காற்று என்பது வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அனுப்பக்கூடிய காற்று. மலைக்கு ஒரு காற்றை அனுப்புகிறான், அது முபஸ்ஸிரா. செடிகளுக்கு மகரந்தத்திற்கு வளர்ச்சிக்கு ஒரு காற்றை அனுப்புகிறான், அது தாரியாத். இந்த முர்சலாத் என்னும் தொடர்ச்சியாக அனுப்பக்கூடிய காற்று வளமையாக எல்லா காலங்களிலும் அனுப்பக்கூடிய காற்று. இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு வேலையின் பளுவின் காரணமாக வியர்வையுடைய தாக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அந்த உடல் சூட்டை தாங்க முடியாமல் ஒரு உஷ்ணம் நம்முடைய உடம்புல பல பாகங்கள்ல அந்த வெப்பம் வெளிப்படுமா இல்லையா? இப்ப இந்த காற்றை அல்லாஹ் தொடர்ச்சியாக அனுப்புகிறான். இந்த காற்றுக்கு பெயரே முர்சலாத், தொடர்ந்து வரக்கூடிய காற்று. சில நிமிடங்களுக்கு நிமிடம் அல்லது நொடிக்கு நொடி மணிக்கு மணி என்று இந்த காற்றை தொடர்ச்சியாக அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான். இந்த காற்றை கொண்டுதான் என்ன இயங்குகிறது தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் அதிகமா பார்க்கலாம். நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போனோம்னா இந்த காற்று அலைகள் வச்சிருப்பாங்களா இல்லையா? அதெல்லாம் எதை கொண்டு இயங்குகிறது? இந்த முர்சலாத் என்னும் தொடர்ந்து அனுப்பக்கூடிய காற்றின் மூலமாகத்தான் அது இயங்குகிறது. அதுல எவ்வளவு அறிவியல் ரீதியாக பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல பலவிதமான பயன்கள் பல துறைகளுக்கு இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு லட்சம் கோடி என்று ஒரு தனி நிறுவனம் அந்த காற்றலையை எடுத்து அதில் எத்தனையோ லாபங்களை ஈட்டி கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த உதவியை கொண்டு அவ்வளோ பெரிய ஹைட்ல அந்த டவர் ஃபேனை வச்சிருக்காங்கிறீங்க? அவனிடத்துல என்ன சுவிட்ச் இருக்கா என்ன? இல்ல அதை இயக்கக்கூடிய வேறு ஏதேனும் சாதனம் அவனிடத்தில் இருக்கிறதா? கிடையாது. இந்த இயற்கையாக அல்லாஹ் அனுப்பக்கூடிய அந்த முர்சலாத் என்னும் தொடர்ந்து வரக்கூடிய காற்றை கொண்டுதான் இந்த காற்று அலை இயங்குகிறது. அதே நேரத்தில் காற்றலை இயங்கினால் மட்டும்தான் நமக்கு மின்சாரம் அழகான முறையில் கிடைக்குங்க. இன்னைக்கு மின்சாரம் எல்லாம் மனித சமூகத்திற்கு மற்ற மற்ற அறிவியல் கண்டுபிடிப்புக்கு நவீன காலகட்டத்துக்கு எவ்வளவு தேவையுடையதாக இருக்கிறது. மின்சாரம் இல்லைன்னு சொன்னா நம்ம மொபைல் போன் பயன்படுத்த முடியுமா? அல்லது வீட்டில் ஃபேனை பயன்படுத்த முடியுமா? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜின்னு மக்களுடைய பளுவை குறைப்பதற்காக எத்தனையோ நவீன கண்டுபிடிப்புகளை இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறானே. இதெல்லாம் எதை கொண்டு அவன் கண்டுபிடித்திருக்கிறான்? மின்சாரம் தான் மூலதனமே, அஸ்திவாரம், அடிப்படையே மின்சாரம் தான். அந்த மின்சாரம் சீராக இயங்குவதற்கு என்ன நமக்கு தேவை? காற்று அலைகள் தேவைப்படுகிறது. இந்த காற்றலைகள் எதை கொண்டு இயங்குகிறது என்றால் முழுக்க முழுக்க இந்த முர்சலாத் என்னும் காற்று வகைகளை கொண்டுதான் இயங்குகிறது. அதைத்தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக அனுப்பக்கூடிய இந்த காற்றை பற்றி திருக்குரானிலே ஒரு அத்தியாயமே அல்லாஹ் இறக்குறானே இல்லையா? வல் முர்சலாத்தி உருஃபா வல் ஆசிபாத்தி அஸ்ஃபா வல் நாசிராத்தி நஸ்ரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி காலகட்டத்தில் இறுதியாக அனுப்பப்பட்ட அத்தியாயம் இது, இறுதி அத்தியாயம். அந்த அத்தியாயத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இறுதியாக குர்ஆனில் அருளப்பட்ட அத்தியாயம். அல்லாஹ் தொடக்கத்திலே வல் முர்சலாத்தி உருஃபா, தொடர்ந்து அனுப்பப்படும் காற்றின் மீது சத்தியமாக என்று காற்றை அல்லாஹ் சத்தியம் செய்வான். இப்படி இந்த மூன்றாவது வகையான முர்சலாத்து காற்று இன்றைய உயிரினங்களுக்கு, குறிப்பாக மனித சமூகத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இது குறித்து நாம் என்றைக்காவது சிந்தித்து அதற்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா இல்லையா? நாம அல்லாஹ் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றான். நீங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை மட்டும் நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க வைங்க,
அது உங்களால எண்ணி தீர்க்கவே முடியாதுங்கிறான். நம்ம என்ன நினைச்சிட்டோம், மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இறைவனை சாராமல் இருக்கிறது என்று. அவன் கண்டுபிடிப்பே இறைவன் படைத்த இயற்கையான விஷயங்களை கொண்டுதான் கண்டுபிடிக்கிறான் இல்லையா? புதிதாக இவன் உலகத்தில் தொடர்பில்லாத ஒரு பொருளை எடுத்து ஒரு பொருளை இவனால கண்டுபிடிக்க முடியுமா? மண்ணுக்கும் மனிதனுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கிறது. இவன் என்ன பொருளை கண்டுபிடித்தாலும் அறிவு அல்லாஹ் இவனுக்கு வழங்கியது. அதை வெளிப்படையாக இவன் மறுக்கிறான், என்னுடையது என்கிறான். அல்லாஹ் நீ எதிலிருந்து வந்தேன் கேட்கிறான், நீ என்னவா இருந்தேன் கேட்கிறான். ஒண்ணுமே இல்லாத நிலையில நாம உன்னை படைச்சிருக்கிறோம், எது ஒன்னானதுன்னு கேட்கிறான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன ஆதமுடைய மகன் என்னுடையது என்னுடையதுங்கிறான், எதுப்பா உன்னுடையது? நீ உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்தையே அதுதான் உன்னுடையது, வேற எதுவுமே உன்னுடையது இல்லைங்கிறான். நீ உனக்காக முற்படுத்துகிற தர்மம் இருக்கு பாரு, அது வேணா உன்னுடையது, வேற எல்லாம் யாருடையது? நீ ஜீரோல இருந்து வந்திருக்கிற. நீ எண்ணற்ற நவீன காலத்துல பல பொருட்களை கண்டுபிடிச்சாலும் அது அல்லாஹ்வுடைய சான்றுகள் இந்த உலகத்தில் இல்லாமல் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. மற்ற மற்ற கோள்களுக்கு போய் நீ ஏதேனும் பொருள் எடுத்துட்டு வந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அப்போ மனிதனுக்கும் இந்த மண்ணிற்கும் பூமிக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றதான் பல இடங்கள்ல நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? அப்ப நாம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், அருட்கொடை. அதனாலதான் அந்த அருட்கொடையை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மின்சாரம் எல்லாம் இன்னைக்கு அந்த மின்சாரத்துறையில மட்டும் எவ்வளவு கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை அரசாங்கம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? நம்ம பள்ளியே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், கிட்டத்தட்ட 7,000 8,000 ரூபாய்க்கு மேல மாசத்திற்கு கரண்ட் பில்லு மட்டும் கட்டிட்டு இருக்கிறோம். இது அல்லாமல் நாம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளை எடுத்து பாருங்களேன். பளுவை குறைக்கிற, அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுகிற எத்தனை பொருள்கள் வீட்டில் இருக்கிறது. இன்னைக்கு டிவி இல்லாத வீடு இருக்கா? மொபைல் போன் சார்ஜ் போடாம யூஸ் பண்ண முடியுமா? மிக்சி, கிரைண்டர், தண்ணியை இறைத்து தரக்கூடிய மோட்டார், இவை அனைத்துமே மின்சார உதவியை கொண்டுதாங்க இயங்குகிறது. இப்ப இதெல்லாம் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அருட்கொடை. இப்ப அந்த அருட்கொடைகளை நாம் என்ன பண்ணணும்? ரொம்ப சிக்கனமாக கவனமாக, தண்ணீராகட்டும் அல்லது மற்ற மற்ற பயன்படுத்தக்கூடிய பொருளாகட்டும் சிக்கனமாக செலவு பண்ணணும். இதுல ஒரு படிப்பினை இருக்கு நமக்கு. சும்மா இருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாரி செலவு பண்ணி விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இப்படியே சொல்கிறான், வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடை குறித்து கொஞ்சம் கவனமா நீங்க என்ன பண்ணுங்க, அதுல கண்ணு கருத்துமாக செலவு செய்யுங்க. பொருளாதாரமாகட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருளாகட்டும், இது அனைத்துமே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அது ஏதேனும் ஒரு விதமான சான்றை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அதை வழங்கி இருக்கிறான். எதற்கு நாம் இதை உதாரணமா சொல்றோம் சொன்னா, இன்னைக்கு மின்சாரம் எல்லாம் அந்த காற்றலை எல்லாம் இல்லாம மின்சாரம் இல்லை, முர்சலாத் என்னும் காற்று இல்லாமல் காற்று அலைகள் கிடையாது. அதான் அல்லாஹ் இங்கு சொல்கிறான், தொடர்ந்து அனுப்பக்கூடிய காற்று இந்த முர்சலாத் என்னும் காற்று. இப்போ ஒரு வகையில நாம பயன்படுத்தக்கூடிய பொருளும் அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்துக்கிறான். கடந்த காலத்துல எல்லாம் இந்த செட்டிங் இல்லையே. மனிதனுடைய அறிவு வளர வளர, அவனுடைய மூளை திறன் மேம்பட மேம்பட, அவனுடைய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்திற்கு பலவிதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதனை பயன்படுத்தி அதில் இன்பம் காணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப முகமீன் ஆகிய முஸ்லீம் ஆகிய நாம் அதை சிந்தித்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதுதான் முர்சலாத் என்னும் காற்று நமக்கு தரக்கூடிய ஆகச்சிறந்த படிப்பினை. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், நாசிராத் என்னும் 4வது வகையான காற்று.
இந்த காற்று எப்படிப்பட்ட காற்று என்றால் மேகங்களை பரப்பும் காற்று. மேகங்களை பரப்பி அதை பிரித்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த காற்று அதாவது நாடிய ஊருக்கு அல்லாஹ் மழையை அனுப்புகிறான்ங்கிறான். எப்படி சொல்றான்? எல்லா இப்போ பாருங்க, தமிழகத்தில் பரவலாக பல பக்கம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல எல்லாம் கடுமையான மழை, இன்னும் ரெட் அலர்ட் போட்டிருக்கிறான். அங்க இருக்கிற அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகி இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு, ஒரு வாரக்கு கடுமையான மழை இருக்கும் என்று யாரும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா போகாதீங்க, கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்குங்கன்னு பல பகுதியில் எப்படி கடந்த மாதத்தில் வெயிலுக்கு ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு, எல்லோ அலர்ட் எல்லாம் கொடுத்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு மழைக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த விதமான மழையை எல்லாம் எப்படி கொண்டு வருகிறான் என்றால் நாடிய ஊருக்கு தான் அனுப்புவான். இப்போ எங்க மேகம் கருத்து காற்று பிரித்து அந்த மேகத்தை பிரித்து அனுப்பும் பாருங்க, அந்த காற்று இந்த நாசிராத் என்னும் காற்று செய்யும். இப்போ இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த சைடு ஒரு ஊர்ல எல்லாம் மழை பெய்ய வேண்டும் என்றால் அந்த மேகத்தை பிரிக்கணுமா இல்லையா, அதற்கு ஒரு காற்றை அனுப்புவான். அது மழை பெய்வதற்கு முன்னாலும் ஒரு காற்றை அனுப்புகிறான். அந்த மேகத்தை நகர்த்தி கொண்டு போவதற்காக, அந்த அடுக்குகளை சீரமைப்பதற்காக அல்லாஹ் நாசிராத் என்னும் ஒரு வகையான காற்றை அனுப்பி அதை என்ன பண்ணுகிறான், மக்களுக்கு பெறச் செய்கிறான். அதிலும் உங்களுக்கு அதிகமான படிப்பினை இருக்கிறது. ஹத்தா இதா அக்கல்லத்து சகாபன் சிக்காலன் அல்லாஹ் சொல்றான். இந்த காற்றை அல்லாஹ் அனுப்பி அதை மக்களுக்கு இலகுவான முறையில் அதோடைய நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக இப்படி காற்றை பிரித்து காட்டுவதாக. மேகத்தில் மட்டும் சுத்தக்கூடிய காற்று. இந்த காற்று பூமிக்கு வராது. அதே நேரத்தில் இந்த காற்றின் மூலமாக காற்றலைகள் இயங்காது. பூக்கள் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடாது. தாவரங்களுக்கு இந்த காற்றின் மூலமாக எந்த பயனில்லை. உயிரினங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு, மனிதர்களுக்கு இந்த காற்றை கொண்டு எந்த பயனும் கிடையாது. இது மேகத்திலேயே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய காற்று. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்களேன். அல்லாஹ் காற்றை நம்ம இன்னும் நினைச்சிருக்கோம், ஒரே ஒரு காற்று அடிக்குது, காற்று வீசின்னு நம்ம போயிடுறோம். அல்லாஹ் எப்படி அதை வகைப்படுத்திருக்கான் பாருங்க. அந்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சில காற்றுகள், இந்த தாரியாத் என்னும் காற்று பார்த்தீங்கன்னா அப்படி பூமியில் அப்படி சுழன்று மேகத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்துதா இல்லையா? அதற்கும் இந்த காற்றுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏன்னா இது பூமியிலிருந்து அப்படி சுழன்றுதான் மேகத்தை நோக்கி நகருது. சில ஊர்ல, சில நாடுகள்ல மீன் மழை பெய்யுதுங்க. மீனை மழையாக அல்லாஹ் என்ன பண்றான், அருட்கொடையாக ஒரு ஊர்ல மீன் மழையை கேள்விப்பட்டிருக்குமா? பனிமலை, ஆலங்கட்டி மலை, தண்ணீரை கொண்டு மழையை கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு நாட்டில் மீன் மலையை என்ன பண்றான், வர செய்கிறான். எப்படி? இந்த காற்றை கொண்டுதான் அந்த மலையை ஏற்படுத்துகிறான் அல்லாஹ். ஏன்னா மேகத்துக்கும் நிலத்துக்கும் தொடர்பு உள்ளது தானே அந்த மீன் மலை என்பது. இப்ப இது போன்ற சில அருட்கொடைகளை அல்லாஹ் இந்த காற்றின் மூலமாக என்ன பண்ணுவான், நிகழ்த்துவான். இந்த நாசிராத் என்னும் காற்று மேகத்தோடு தொடர்புடைய காற்று, வானத்திற்கு சம்பந்தப்பட்ட காற்று. இதை கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த மெகராஜ் என்னும் அந்த புராக்கு வாகனம் எல்லாம் இந்த ஒரு விதமான காற்றை கொண்டுதான் அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான், ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பான். இந்த காற்றுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. அடுத்தது 5வதாக அல்லாஹ் சொல்கிறான், அக்கீல் என்னும் ஒரு வகை காற்று. இந்த காற்று எப்படிப்பட்ட காற்று தெரியுமா? இது மலட்டு காற்றுங்கிறான் அல்லாஹ். இதுல ஆக்சிஜனே இருக்காதுங்கிறான். இந்த காற்று எப்படிப்பட்ட காற்று? இந்த காற்றை நாம் ஒரு இடத்திற்கு அனுப்பினோம் என்று சொன்னா அங்க ஒரு உயிர் இருக்காதுங்கிறான். ஜப்பான் உலக முதல் வேர்ல்டு வார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஹிரோஷிமா நாகசாகி, ஹிட்லர் முதல்ல ஒரு குண்டை போட்டார், அதற்கு லிட்டில் பாய்னு பேர் வச்சான். அந்த குண்டு, அதோடைய தாக்கம் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட வெப்பத்தை கொண்ட அந்த குண்டு ஒரு இடத்துல பட்டோனுங்க. இப்பவும் அந்த ஜப்பான்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல அதோடைய தாக்கம் இருந்தது. அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஊனமாக, வளர்ச்சி இல்லாம, மூளை வளர்ச்சி இல்லாம, உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில தான் அரை நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டெல்லாம் கடந்தும் அந்த குழந்தை இப்பதான் ஜப்பான் தன்னுடைய உழைப்பின் காரணமாக முன்னேறி இருக்கிறது.
முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லர் செஞ்ச இந்த காரியம் இன்றளவில் எந்த அளவுக்கு அந்த நாடு பாதிக்கப்பட்டதுன்னு தெரியுங்களா? ஏன்னா அது ஒரு விஷக்காற்றை வெளிப்படுத்தக்கூடிய அணுகுண்டு, முதல் அணுகுண்டு போடப்பட்டதே அப்பதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு காற்றாகவே என்ன பண்ணியிருக்கிறான், படைத்திருக்கிறான். அந்த காற்றை ஒரு ஊருக்கு நாம அனுப்பணும்னு சொன்னா ஒரு உயிரினம் இருக்காது. அப்படி ஏதேனும் ஊருக்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கிறானா? குர்ஆன் அப்படி ஏதேனும் சான்று சொல்கிறதா என்று பார்த்தால் அனுப்பி இருக்கிறான். எங்க? ஆது சமூகத்திற்கு அனுப்பி இருக்கிறான். அதை தொடர்ந்து 7 இரவுகளும் 8 பகல்களும் அனுப்பியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நினைச்சு பாருங்களேன். கீழ் ஊரை மேல் ஊராக்கணும், கீழ் தட்ட மேல் தட்டாக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது இந்த ஊரைத்தான். இந்த சமூக மக்களை போல ஒரு சமூக மக்களை அல்லாஹ் துனியாவில் படைத்ததும் இல்லை, இனி படைக்க போவதும் கிடையாது. எப்படிப்பட்ட மக்கள் இவர்கள்? கைகளால மலைகளை பாறைகளில் குகைகள் செய்து வீடுகள் செய்து அதில் தங்கி வந்தவர்கள். எங்களை போல வலிமை மிக்கவர் யார் என்று படைத்த இறைவனிடத்திலே சவால் விட்ட கூட்டம் இந்த ஆது சமூக கூட்டம். ஆது சமூகத்திற்கு அல்லாஹ் ஹூத் நபியை அனுப்பினான், சமூது சமூகத்திற்கு சகோதரர் சாலிகை அனுப்பினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாலிகை அது ஒட்டகம், வேற சப்ஜெக்ட். இந்த ஆது சமூகத்திற்கு ஹூத் நபியை அனுப்பி அல்லாஹ், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குன்றின் மேலே ஏறி, அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா? நாளை வரக்கூடிய அந்த கடுமையான நாளை அஞ்ச மாட்டீர்களா? அல்லாஹ் படைத்த இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாம உங்களை எப்படி எல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறீர்களே, இணை வைக்கிறீர்களே, உயரமான இடத்துல சின்னங்களை எழுப்புறீங்க, பெரிய பெரிய கோட்டைகளை கட்டுறீங்க, உங்களால தான் எல்லாம் முடியும்னு செய்றீங்க. அதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடை, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவனுக்கு இணையாக்காதீர்கள், பெருமை அடிக்காதீர்கள் என்று சொன்ன ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி இவர்கள், ஹூதே இந்த பிரச்சாரத்தை நீ நிறுத்தவில்லை என்று சொன்னால் உன்னை கல்லால அடிச்சு கொன்றுவோம், நீ சொன்ன இதை கேட்பதற்கு நாங்கள் என்ன முட்டாள்களா மடையர்களா என்று விமர்சித்தார்கள். நீ சொல்வது உண்மையா இருந்தால் கண்ணெதிராக அந்த தண்டனையை கொண்டு வா என்று சவால் விட்டார்கள். அல்லாஹ் அப்பொழுது என்ன செய்தான் தெரியுமா? ஆதுன் ரீகுன் சர்சரின் ஆத்தியா சஹரஹ அலைக சபுக லயாலின் சமானயத்திய ஐயா குசுமன் ஃபத்ரல் கௌம ஃபீஹா சர்ஆ. அல்லாஹ் சொல்றான், இந்த காற்றைத்தான் நாம அனுப்பணும்ங்கறான். இந்த காற்று என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்கள தடம் தெரியாம ஆக்கிருச்சு. அப்படிப்பட்ட மலட்டு காற்று தான் இந்த அக்கீம் என்னும் ஒரு வகை காற்று. இந்த காற்று அவர்களுடைய சுவாசத்தை உறிஞ்சு மூச்சு விடாத அளவிற்கு அவர்களை மயக்கமடைய செய்து, இந்த காற்று எதன் மேல படுகிறதோ, உயிரினங்கள் மட்டுமல்லங்க, இந்த காற்று எந்த பொருளின் மீது படுகிறதோ அந்த பொருளையே மக்கி போக செய்துவிடும். அப்படிப்பட்ட காற்று இந்த அக்கீம் என்னும் மலட்டு காற்று. அது இரும்பாகட்டும், துரும்பாகட்டும், பெரிய பெரிய கோட்டையாகட்டும், எதன் மேல இந்த காற்று படுகிறதோ அந்த பொருளுடைய தன்மையை மக்க செய்துவிடும். இன்னைக்கு அழியாத பொருள் என்று எதை சொல்றான்? பிளாஸ்டிக்கை சொல்றான் இல்லையா? அது எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்க குழி தோண்டி பூமியில அது படர்ந்து இருந்தாலும், மறைவாக இருந்தாலும், புதஞ்சு அழிஞ்சு கிடந்தாலும் அது அழியாதுங்கிறான். அதே அந்த பிளாஸ்டிக் மக்கி போச்சு வைங்க, நம்மளாம் வீட்டில் குடங்கள் பயன்படுத்தும் இல்லையா? பிளாஸ்டிக் கவர் கூட 100 வருஷம் கழிஞ்சாலும் அப்படியே தான் இருக்கும் மண்ணுக்குள்ள. இந்த பிளாஸ்டிக் குடங்கள் எல்லாம் பாருங்க, அது அப்படி சுரண்ட சுரண்ட என்ன அப்படி பொடி மாதிரி வரும், அப்படி உடைச்சாங்கன்னா பிஸ்கெட் மாதிரி உடஞ்சிடும். அதான் அந்த மக்கி போறதுங்கிறது. இப்போ இறைவன் அந்த காற்றை கொன்ற அந்த நிலையை அனைத்து பொருள்களுக்கும் செய்து விடுவான் என்றால் எப்பேற்பட்ட ஒரு காற்றாக இருக்கும்? இப்போ இந்த காற்று குறித்து நாம் அஞ்ச வேண்டும். இந்த காற்றெல்லாம் வந்து விடுமோன்னு ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் அஞ்சினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் காற்று அடித்து மழை பெய்தால் சும்மா சாதாரணமாக அதை கடந்து போக மாட்டாங்க. அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு இதைத்தானே கொடுத்தான், இந்த காற்று தானே அந்த வேதனையை கொடுத்தது, அந்த அச்சம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ அதுபோல ஒரு காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்கும் போது
நாம அந்த நிலை நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும். அதான் இரையச்சம் என்பது. இறைவனுடைய தண்டனையை அஞ்சக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, இது போன்ற நமக்கு எந்த காத்துங்கிறது தெரியாது. ஆனா எந்த காத்தா இருந்தாலும் அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் என்ன பண்ணணும்? ஒரு விதமான பாதுகாப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மகிழ்ச்சியான காற்றை நாம் உணரும் போது, அனுபவிக்கும் போது அது குறித்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் என்பதை இந்த காற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், சர்சர் என்னும் இரைச்சல் காற்று. சர்சர் இந்த காற்று 7வது 6வது வகையை சார்ந்த காற்று. இந்த சர்சர் என்னும் காற்று என்ன காற்றுனா, நிலத்தில் அழிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று. நிலத்தில் அழிவை ஏற்படுத்தும் காற்று என்றால் இந்த காற்று எப்படின்னா, நிலத்தில் இரைச்சல்களை ஏற்படுத்தும். இரைச்சல்கள் என்றால் இந்த சவுண்டு, சில காற்றுகள் பார்த்தீங்கன்னா சத்தத்தை நம்மால் உணர முடியும். அது நிலத்தில் பல அழிவுகளை ஏற்படுத்தும். தாரியாத்துங்கிற காற்று ஒரே பக்கம் நிலத்தில் சுற்றிட்டு போகிற காற்று. இந்த காற்று அப்படி இல்லை. இந்த காற்றை கொண்டு அல்லாஹ் பலவிதமான படிப்பினையை கொடுக்கிறான். என்ன படிப்பினையை கொடுக்கிறான் தெரியுமா? இந்த தோட்டத்துக்குரியோரை சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அந்த தோட்டத்துக்குரியோரை சோதித்தது இந்த காத்து தான். இவங்க தர்மம் செய்யாம ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அறுவடை நாளை செய்யலாம், ஆனால் நாம் செய்வதற்கு முன்னால் அந்த அறுவடை செய்த பொருளை ஏழைகள் வாங்குவதற்கு பெறுவதற்கு நிற்பாங்க. அதனால நம்ம அதை கொடுக்காம ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க? இந்த தோட்டத்துக்குரியோரை அல்லாஹ் எப்படி சோதித்தோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு திட்டம் போட்டுட்டு போனாங்க. அவங்களுக்கு அந்த தர்ம பொருளை, அந்த அறுவடை பொருளை தர்மம் செய்யாம நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க இடத்துக்கு நாளைக்கு அறுவடை செய்யலான்னு போறாங்க. அங்க பார்த்தா ஒண்ணுமே காணும். இந்த காற்று எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத அல்லாஹ் அங்க சொல்றான். அவர்கள் அறுவடை செய்யலாம்னு சொல்லி நாளைக்கு அவங்க இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பிட்டுக்கு பொருள் கூட காணும், ஒரு விளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான அடையாளமே இல்லை. அப்ப அவங்க கூட ஒருத்தர் சொல்றாரு, நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டாமா? நல்ல எண்ணத்தோட அதுக்கு நீங்க போயிருக்கலாமா? இப்படி சொல்றான். அல்லாஹ் அதை எப்படி அழிச்சோங்கிறான்? நாம காட்டுக்கு கட்டளை போட்டோம், அது ஒண்ணும் இல்லாமல் காரில் போல அந்த காற்று வரும். அப்படி ஒரு தோட்டத்தை அப்படி ஒரு அழித்து கொண்டு அப்படி தூவப்பட்ட சாம்பல் போல. சாம்பலை நம்ம காத்துல தூவுனா எதேன்னு தெரியுமா? அந்த மாதிரி இந்த காற்று தூக்கி போட்டுச்சுன்னு சொன்னா எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படி என்ன பண்ணுது? அவர்கள் உள்ளத்தில் அந்த பெருமை கொண்ட காரணத்தால் இந்த காற்றை கொண்டு அல்லாஹ் சில அழிவுகளை ஏற்படுத்துவான் தோட்டத்துல. அதே நேரத்தில் நீங்க 2வது அத்தியாயம் 266வது வசனம் படிச்சு பாருங்களேன். பேரிச்சை மற்றும் திராட்சை தோட்டம் ஒருவருக்கு இருக்கிறது, அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடுகிறது, அதில் அனைத்து கனிகளும் அவருக்கு உள்ளன. அவருக்கு பலவீனமான சந்ததிகள் உள்ள நிலையில் அவருக்கு முதுமை ஏற்படுகிறது. அல்லாஹ் ஒரு உதாரணம். அப்போது நெருப்புடன் கூடிய புயல் காற்று வீசி அந்த தோட்டத்தை அழிச்சதுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க விரும்புவீங்களா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? ஒருத்தருக்கு தோட்டம் இருக்கு, அவருக்கு எல்லாமே எல்லாம் அழகான முறையில் அமைச்சு கொடுத்துருக்கோம், ஆனால் அவருக்கு முதுமை அடைஞ்சிருச்சு. அப்போ அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அறுவடை செய்ய முடியாது, அதை விட்டு லாபம் பெற முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு பலவீனமான சந்ததிகள் இருக்கிறார்கள், அவருக்கு முதுமையும் ஏற்படுகிறது. எல்லாம் பலவீனத்தையே சொல்லி காட்டுறான். அப்ப அவர் எதை நம்பி இருப்பாரு? அந்த தோட்டத்தில் வரக்கூடிய பொருளை நம்பி தானே இருப்பாரு. ஏன்னா இவரும் முதுமை ஆயிட்டாரு, சந்ததியும் பலவீனமாக இருக்கிறாங்க. அப்ப இவர் எதை நம்பி தன்னுடைய வாழ்வாதாரத்தை காலத்தை இவர் கழிக்கிறார்? அந்த தோட்டத்தை கொண்டு. அப்படி ஒரு தோட்டம் இருக்கும்போது அந்த தோட்டத்தை நாம நெருப்பு கூடிய காற்றை கொண்டு அந்த தோட்டத்தை அழிச்சான்னு சொன்னா, இந்த நிலை உங்களுக்கு யாருக்கேன்னு வந்ததுன்னா விரும்புவீங்களான்னு கேட்கிறான். யாருமே அந்த நிலையை விரும்ப மாட்டார்கள். நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். இல்ல பெருமை இருக்கக்கூடாது. அனைத்துமே என்னால ஆச்சு, என்னால கிடைச்சது, தோட்டத்துக்குரியவரை சோதிச்ச மாதிரி அல்லாஹ் நம்மளையும் பல விஷயங்களை சோதிப்பான். இப்ப இந்த காற்று என்ன பண்ணும்? ஒரு சின்ன ஒரு நெருப்பு இருந்துன்னு சொன்னா இந்த காற்று அப்படியே அதை நெருப்பு காற்றாக மாத்தி இந்த காற்றை கொண்டு நிலத்துல தொடர்புடைய காற்று இந்த சர்சர் என்னும் காற்று இறைச்சலை ஏற்படுத்தி அப்படி பரப்பி
முழுவதையும் அழிக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணும் இந்த காற்று இருக்கும். குடிசைகள் எல்லாம் எரியுது பார்த்தீங்களா, சும்மா ஒரு நெருப்பு கங்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த சாலையில் போட்டிருப்பாங்க, அந்த ஓலைகளில் பட்டிருக்கும். இந்த காற்று என்ன பண்ணும்னா அப்படி பரப்பி பெரிய தீ விபத்தை ஏற்படுத்துதா இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் ஆலைகள் எல்லாம் தீப்பற்றி எரிவதற்கான காரணம் என்ன? இந்த சர்சர் என்னும் காற்று செய்யக்கூடிய மாற்றம் தான். சும்மா சாதாரண ஒரு தீ நெருப்பு தான் பட்டிருக்கும், அதை அப்படி ஊதி பெருசாக்கி இந்த காற்று பெரிய இரைச்சலை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு உதாரணம் தான் இந்த சர்சர் காற்று. அப்ப இதுல இருந்தெல்லாம் நாம என்ன பண்ணணும், இந்த காற்றுல இருந்தெல்லாம் அல்லாஹ்விடத்துல நாம அதிகமாக பாதுகாப்பு தேடணும். இந்த சொல்லக்கூடிய காற்றுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படத்தான் செய்யறோம், அதை கண்கூடாக பார்க்கத்தான் செய்யறோம். ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலமாக அல்லாஹ் அதை நமக்கு காட்டி கொண்டுதான் இருக்கிறான். அப்ப நம்முடைய நிலை என்ன? பயனுள்ள காற்று, நன்மையான காற்றுக்கு நன்றி செலுத்தணும். அச்சமான காற்று, ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்றுக்கு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். அதுதான் இந்த காற்றை கொண்டு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆசிஃபாத் என்னும் புயல் காற்று. இந்த புயல் காற்றை கொண்டுதான் பெரிய பெரிய சுனாமி எல்லாம் வருதா இல்லையா? பெரிய பெரிய சுனாமிகள் இன்று வரக்கூடிய காற்று. நம்ம எத்தனையோ புயல் நம்ம காலத்துல கடந்த காலத்துல பார்த்தோமா இல்லையா? கஜா புயல், யோகி புயல், என்னென்னமோ புயலை என்ன பண்ணாங்க சமீப சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். இந்த காற்றுடைய தாக்கமெல்லாம் என்ன பண்ணும், பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். கடல் தண்ணியெல்லாம் ஊருக்குள்ள புகுந்து எத்தனையோ அழிவுகளை ஏற்படுத்துதுன்னா சும்மா சாதாரணமா அது நம்மளால முடியாது. இது இறைவனுடைய நாட்டத்தால் மட்டும்தான் இந்த பேராபத்து ஏற்படும். அதை அந்த விதமான ஆபத்தை அல்லாஹ் எந்த காற்றை கொண்டு ஏற்படுத்துகிறான்? இந்த ஆசிஃபாத் என்னும் காற்றை கொண்டு. இந்த காற்று புயல் காற்று பெரும் அழிவை ஏற்படுத்தும், இயற்கையையே நாசம் செய்துவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதை நாம கண்கூட பார்க்கத்தான் செய்யும். இப்ப அது போன்ற நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்து நாம் என்ன பண்ணும், பாதுகாப்பு தேட வேண்டும். இதையெல்லாம் எதற்கு இந்த இது போல காற்றுகளை கொண்டு அல்லாஹ் படிப்பினை தருகிறான்? சிந்திச்சு பாரு. பெருமையை முதலில் தகர்த்துவான் ரப்பு. என்னுடையதான கர்வமா தலைகீழ நடப்பான். கொஞ்சம் இடத்த வச்சிருப்பான், அதுல விளைச்சலை வச்சிருப்பான். அந்த விளைச்சல் அவன்கிட்ட தான் அந்த ஊர்ல இருக்கும், வேற எந்த ஊர்களிலும் இருக்காது. அதனுடைய மதிப்புகளும் விலைகளும் உயர்ந்த தரத்துல இருக்கும். உடனே பெருமை அடிச்சிருவான். இது இறைவன் தந்தது என்ற அந்த சிந்தனை அவனுக்கு இருக்காது. அப்ப ரப்ப என்ன பண்ணுவான்? நான் தானே தந்தேன், நானே அதை அழிக்கிறேன் என்று எப்படி அழிப்பான்? அல்லாஹ் காற்றுக்கு கட்டளையிடுவான், அது வேலையை கச்சிதமாக முடித்துவிடும். அதுதான் பல வகையான பாதி காற்றுகள் நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்றாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய செல்வத்தையும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்ம பாதுகாப்புவானாங்க என்ற அந்த அச்ச உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இப்ப இதுல என்ன நமக்கு படிப்பின? பெருமை என்பது எந்த விஷயத்திலும் இருக்காது. கடந்த காலத்துல பெரிய பெரிய இரும்பு செட்டுகள் போட்டிருக்காங்க. நம்ம அதிராம்பட்டினத்தில் நடந்த ஒரு சம்பவம், பெரிய இரும்பு செட்டு போட்டு அவ்வளோ 10 கணக்க உள்ள வெயிட் உள்ள செட்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு புயல் தான் அடிச்சிருக்கு, அந்த செட்டே எங்க போச்சுன்னு தெரியல. பார்த்துக்குங்களேன், 10 கணக்கா இருக்கிறது. இந்த ஆசிஃபாத் என்னும் காற்றெல்லாம் சாதாரண காற்று இல்லை, அப்படி தென்னை மரங்களையே இரண்டாக துண்டித்து மரங்களை சரிய செய்யக்கூடிய காத்து இந்த ஆசிஃபாத் என்னும் காத்து. மரத்துடைய வேரெல்லாம் எவ்வளவு ஆழமானது. சாதாரண மரங்கள், நம்ம சின்ன சின்ன மரங்கள் இல்லை, இப்போ 100 வருடங்கள் 150 வருடங்கள் பழமை வாய்ந்த மரங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வேரோட புடுங்க முடியாதுங்க. இந்த காற்று அப்படி அல்ல, அப்படி வேரோட புடுங்கி எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த சைடு தூக்கி வீசிருந்தா பார்த்துக்குங்களேன். ஒரு கடலையே பாதி கடலை தண்ணியை கொண்டு அடிக்குதுன்னு சொன்னா மலை போல அந்த அலையை உயர்த்துகிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட காத்தா இருக்கு இது. அல்லாஹ் இதற்கு சர்சர் புயல் காத்து, ஆசிஃபாத் புயல் காத்து என்று பேர் வச்சிருக்கிறான். இப்ப இது போன்ற நிலையை பார்க்கும் போதும் நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கணும். அடுத்தது காசிப் என்ற மின்னல் காற்று. இந்த காற்று எப்படிப்பட்ட காற்று என்றால் கண்ணை பறிக்கும் காற்று. இப்ப மழை பெய்யுது, மழை பெய்யறதுக்கு முன்னாடி காற்று அடிக்கும், மேகம் கருக்கும், மேகத்தை இழுத்து கொண்டு வருவான்.
அதை பார்ப்போம். இருட்டும், இடி சத்தம் வரும், அப்புறம் மின்னல் வரும், அப்புறம் இடிச்சத்தம் வரும். அந்த மின்னல் வருமா என்ன? அந்த மின்னலை தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த மின்னலை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஒரு காற்றை வச்சிருக்கிறான். அது காசிப் என்னும் காற்று. இந்த காற்று எப்படிப்பட்ட காற்றுன்னா, டைரக்டா இந்த காற்று ஒரு செகண்ட்ல அப்படி மின்னல் போல, எப்படி இந்த மின்சாரம் ஒரு செகண்ட்ல வந்து அந்த மின்சாரம் பவரை கொடுக்கிறதோ அதுபோல இந்த காசிப் என்னும் காற்று மின்னலை வேகமாக தரைக்கு கொண்டு வந்து அழிவை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு தெரியுமா? கண்ணை பறிக்கக்கூடிய அளவிற்கு அதோடைய தாக்கம் இருக்கும். கண்ணை பறிச்சிருமோன்னு இவன் பார்த்து பயந்து குனிஞ்சு குனிஞ்சு போறான். மின்னல் அப்ப மரத்துக்கிட்ட போய் நிக்காத, மின்னல் வெட்டும் போது மேல பார்க்காத, மலையில நிக்காத, நடக்காத. இதெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த காசிப் என்னும் காற்றுக்கு பயந்துதான். இந்த காற்று மின்னலை எவ்வளவு வேகத்துல கொண்டு வந்து ரூக எடுத்துட்டு போயிரும் தெரியுமா? இப்ப இந்த காற்று அபாயமான காற்று. இந்த காற்றை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். மறுப்பவர்களுக்கு நிகராக இந்த காற்றை பற்றி தான் பேசுகிறான். மின்னல் போகுன்னு அவன் பயப்படுறானே தவிர, அது இறைவன் நாட்டம் இருந்தாலும் நமக்கு போகும். அதை இறைவன் தான் கொண்டு வருகிறான். அதை கொண்டு என்ன படிப்பினையை தருகிறாங்கிற சிந்தனை இல்லாம அல்லாஹ் தான் அதை கொண்டு வர்றான். அவனுக்கு அவன் மேல கூட அந்த அச்சம் இல்லாம இந்த மின்னலுக்கும் காற்றுக்கும் இடிக்கும் பயப்படுறியே, அதை கொண்டு வரக்கூடிய இறைவனை நீ பயந்தியா? அதுதான் இறைவனுடைய கேள்வி. மறுப்பவனுடைய பயம் எல்லாம் மரணத்தை பயப்படுவான், மண்ணறைய பயப்படுவான், அவன் இழப்ப பயப்படுவான், அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தா பயப்படுவான். எந்த வகையில நமக்கு வந்து இழப்பு ஏற்படும், உயிர் போகும், அவ்வளவு பயப்படக்கூடிய மனிதன் இதையெல்லாம் கொண்டு வர்றது யாரு? அந்த இறைவனுக்கு நீ பயந்தியா? அல்லாஹ்வுடைய அச்சம் உனக்கு இருந்ததா? உயிரோடு இருக்கும் போதே உனக்கு அந்த அச்சம் இல்லையே, நீ மரணத்தை பிறகு எப்படி உனக்கு அச்சம் வரும்? நிரந்தரமான மறுமை இருக்கிறது, புது அழியாத வாழ்வு இருக்கிறது, அதுல என்ன நீ வந்து பயத்தை என்று அல்லாஹ் வந்து கேட்காம சில இடங்களில் இப்படி சான்றுகளை தெளிவுபடுத்தி தான் கேட்பான். ஏன்னா சொன்ன 8 வகையான காற்றுகளும் துனியா சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். என்ன படிப்பினை பெறுகிறாய் என்பதைத்தான் நாம் ஆழந்திருத்தமாக அழுத்தந்திருத்தமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த காற்றை பற்றி நாம கூடுதல் தகவல் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? சுலைமான் ரீக ஆசிபத்தன் தஜ்ரிபி அம்ரி. அல்லாஹ் சொல்றான், ஒரு நபிக்கு நாம காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். யாருக்கு? சுலைமான் நபிக்கு. காற்றுடைய புறப்பாடு 2 மாதம். 1 மாதம் போகும், அதோடைய திரும்புதல் 1 மாதம். நம்ம மீது ஒரு காற்று பட்டு இந்த உலகத்தை சுத்தி மீண்டும் நம்ம இடத்துல படணும்னு சொன்னா 2 மாத காலம் ஆகும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த காற்றுடைய சராசரி வேகத்தையே இஸ்லாம் மார்க்கம் தான், இந்த திருக்குரான் தான் நமக்கு என்ன பண்ணுது, அவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறது. அதை இன்னைக்கு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சு சொல்றான். இப்ப திருக்குரான் சொல்லக்கூடிய காற்றுடைய அனைத்து சாராம்சங்களும் இன்று அறிவியல் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, சயின்ஸ் அப்படியே கண் பிதுங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவ்வளவு அறிவியல் தத்துவங்களை இந்த காற்றின் மூலமாக நமக்கு ஏற்படுத்துகிறான். சுலைமான் நபி காற்றை கொண்டு என்ன பண்ணுவாரு? காற்றிலேயே பயணிப்பார். அல்லாஹ் சுலைமான் நபிக்கு பல அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறார். ஒன்றே சுலைமான் நபிக்கு ஆசிபத்தன் தஜ்ரிபி அம்ரி, காற்றை வசப்படுத்தி கொடுத்தது. காற்றிலேயே பயணம் செய்வார். இங்கிருந்து எங்கேயா போனோமா காற்றிலேயே போயிட்டு வந்துடுவார். அவ்வளோ அருட்கொடைகளை அல்லாஹ் என்ன பண்றான்? அது ஒரு விதமான காற்று. அதாவது அல்லாஹ் இந்த 8 வகை காற்றுல ஏதேனும் ஒரு வகையான காற்றை சுலைமான் நபிக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? எந்த வகை காற்றுன்னு சொல்லல, மேலோட்டமாக காற்று என்று தான் சொல்கிறான். இப்ப 8 வகை காற்றையும் அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான்? சுலைமான் நபிக்கு அதை வந்து கட்டளையாக கொடுத்திருப்பான். அதை கொண்டு அனைத்து தேவைகளையும் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார். காற்றெல்லாம் நம்ம சாதாரணமா நினைச்சிருக்கிறோம். காற்றை கண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவ்வளவு நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய காற்றை நாம் சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, அதன் மூலமாக பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக, இறையச்சத்தை உள்ளத்தில் பக்குவப்படுத்தக்கூடிய மக்களாக, அனைத்து விதத்திலும் நன்மையான காற்றிலிருந்து அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கி நன்மையை வழங்கி, தீமையான காற்றிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து அருள்வான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.